ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறைக்கு தேர்வான உதவி காவல் ஆய்வாளர்கள் பணி ஆணைகளை வழங்கி ஆளுநர், முதலமைச்சர் வாழ்த்து. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தனியார் பள்ளிகளில் தொடங்கிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வி இயக்குநர் எச்சரிக்கை. புதுச்சேரியில் குற்றங்கள் குறையும் என முதலமைச்சர் ரங்கசாமி நம்பிக்கை. தொழில்நுட்ப வளர்ச்சியால் உருவாகும் புதிய குற்றங்களை தடுக்க வேண்டும் என காவலர்களுக்கு அறிவுரை. புதுச்சேரி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 246 கோடியில் உள்கட்டமைப்பு திட்டங்கள். திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை இயக்குநர் ஷீலா தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காவல்துறைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள உதவி காவல் ஆய்வாளர்களுக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பணி ஆணைகளை வழங்கி வாழ்த்து கூறினர். புதுச்சேரி அரசின் காவல்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 58 காவல் உதவி ஆய்வாளர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கி வாழ்த்து கூறினர். விழாவில் பேசிய ஆளுநர், திறமையான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற உறுதியோடு அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், தலைமைச் செயலாளர் சரத் சவுகான், உள்துறை கூடுதல் செயலர் கேசவன், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி, காவல்துறை துணைத் தலைவர் சத்தியசுந்தரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தனியார் பள்ளிகளில் தொடங்கிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுத உள்ளதாக பள்ளிக் கல்வி இயக்குநர் சிவகாமி தெரிவித்துள்ளார். 2025-26 கல்வியாண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த 2ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு மார்ச் 11ஆம் தேதி மொழிப்பாட தேர்வுடன் தொடங்கியது. அதன்படி புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள தனியார் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்கின. இதுகுறித்து புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வி இயக்கக இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வி இயக்ககத்தின் மூலம் தமிழக பாடத்திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 11ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்காக புதுச்சேரியில் 20 தேர்வு மையங்களும் காரைக்காலில் 6 தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் 147 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 7078 மாணவ மாணவிகளும் 411 தனித் தேர்வர்களும் தேர்வெழுத உள்ளதாக அவர் கூறியுள்ளார். காரைக்காலில் 27 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 1024 மாணவ மாணவிகளும் 183 தனித் தேர்வர்களும் தேர்வெழுத உள்ளதாகவும், ஒட்டுமொத்தமாக 174 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 8696 மாணவர்களும் 594 தனித் தேர்வர்களும் தேர்வெழுத உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஒவ்வொரு தேர்வு மையங்களுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் தேர்வின் போது தடையின்றி மின்சாரம் ஆகியவை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், தேர்வு மையங்களுக்கு மாணவர்கள் செல்போன் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களை எடுத்து வர தடை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்வுக்கூட அனுமதி சீட்டு இல்லாத மாணவர்கள் எந்த காரணத்தைக் கொண்டும் தேர்வெழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும், ஒழுங்கீன செயலில் ஈடுபடும் மாணவர்கள் மீது குற்றத்திற்கேற்ப தண்டனை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு பலமுறை பாராட்டு தெரிவித்துள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள
உதவி காவல் ஆய்வாளர்களுக்கு பணியாணை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் பேசுகையில், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் குறைந்தபட்ச ஊதியத்தை அரசு நிர்ணயம் செய்து கொடுப்பதாகவும் மக்களின் மகிழ்ச்சியே அரசின் மகிழ்ச்சி என்று தெரிவித்தார். காவல்துறையில் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரியில் குற்றங்கள் குறையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் அவர். குற்றங்களை விரைவாக கண்டுபிடிப்பதிலும் தண்டனை வாங்கித் தருவதிலும் புதுச்சேரி காவல்துறை பாராட்டும் விதமாக உள்ளது என்றும் மத்திய அரசும் பல முறை பாராட்டு தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தொழில்நுட்ப வளர்ச்சியில் புதிய வகையில் குற்றங்கள் உருவாகி வருவதாகவும் அதை விரைவில் கண்டுபிடித்து குற்றங்கள் வராமல் தடுக்க வேண்டும் என்றும் புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், பயிற்சியின் போதே மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்பதை உருவாக்கி தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நல்ல கல்வி பெற்றவர்கள், உயர்கல்வி பெற்றவர்கள் நீங்கள் இது போன்ற பொறுப்பான பதவியில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று என்னுடைய எண்ணம். உதவி ஆய்வாளர்கள் மிக முக்கியமான பணி. உதவி ஆய்வாளர் என்பது மிக முக்கியமான ஒரு பணி. என காவல் நிலையங்களை பராமரித்து காவல் சிறந்த நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் உதவி ஆய்வாளர்கள். ஆனால் நீங்கள் பயிற்சியை பெறுகின்ற பொழுதே மிக உறுதியோடு சிறப்பாக பயிற்சியினை பெற்று மக்களுக்கு பாதுகாப்பினை உறுதி செய்கின்ற அளவில் உங்கள் பணியில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாகும். புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் 53 கோடி மதிப்பில் புதிய மீன்பிடி துறைமுகம் கட்டப்பட உள்ளதாக திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை இயக்குநர் ஷீலா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 246 கோடி மதிப்பில் மீன்பிடி உள்கட்டமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக திட்ட ஆராய்ச்சி இயக்குநர் ஷீலா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுதும் மீன்பிடித்துறையை வலுப்படுத்தவும் கடலோர மீனவ சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் புதுச்சேரி அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை 246 கோடி மதிப்பில் பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள தேங்காய் திட்ட மீன்பிடி துறைமுகம் 15.63 கோடி மதிப்பில் தரம் உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இத்திட்டத்தின் கீழ் ஏலக்கூடம், வலை பின்னும் கூடம், மீனவர் ஓய்வறை, படகு பழுதுபார்க்கும் நிலையம் மற்றும் பொது வசதிகள் உள்ளிட்ட நவீன உள்கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இது உள்ளூர் மீனவர்களின் பணிச்சூழலை மேம்படுத்துவதுடன் சுகாதாரமான முறையில் மீன்களை கையாளுவதற்கும் விற்பனை செய்வதற்கும் வழிவகுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் நிலவும் இட நெருக்கடியை குறைக்க பெரிய வீராம்பட்டினத்தில் 53.38 கோடி மதிப்பில் புதிய மீன்பிடி துறைமுகம் கட்டப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்திட்டம் 300 மீன்பிடி படகுகளுக்கு பாதுகாப்பான தங்குமிடத்தையும் நவீன தூர்வாரும் வசதிகளையும் வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள BSNL அலுவலக கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள வருமான வரித்துறையின் புதிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள BSNL கட்டிடத்தில் வருமான வரித்துறையின் புதிய அலுவலகம் அமைக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. புதிய அலுவலகத்தை சென்னை வருமான வரித்துறையின் முதன்மை தலைமை ஆணையர் சுதாகர ராவ் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் வருமான வரித்துறையின் மூத்த அதிகாரிகள் பத்மஜா, ஷாகிர் ஹுசேன், ஜெகதீஷ் சந்திரகர், சென்னை கூடுதல் வருமான வரி ஆணையர் வீரமணி, புதுச்சேரி கூட்டுறவு வருமான வரி ஆணையர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முதன்மை தலைமை ஆணையர் சுதாகர் ராவ் பேசுகையில், வரும் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் புதிய வருமான வரி சட்டம் 2025 நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டம் 1961க்கு மாற்றாக புதிய சட்டம் காலாவதியான பிரிவுகளை நீக்கி சட்டத்தை சுருக்கமாக மறுசீரமைத்து எளிய மற்றும் தெளிவான மொழியில் வடிவமைப்பதன் மூலம் வரி அமைப்பை எளிமைப்படுத்தும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியின் 30 தொகுதிகளில் விளையாட்டு திடல் அமைக்க 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட ஆளுநர் கூறுகையில், தேசிய, மாநில, மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று புதுச்சேரிக்கு பெருமை தேடித்தந்துள்ள விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். நாட்டை வழிநடத்தக்கூடிய வலிமை பெற்றவர்கள் இளைஞர்கள் என்று கூறிய ஆளுநர், விளையாட்டுத் துறையில் இந்தியா அடைந்திருக்கும் உயரம் சாதாரணமல்ல என்று கூறினார். ஒலிம்பிக், பாரா ஒலிம்பிக், காமன்வெல்த் போன்ற சர்வதேச போட்டிகளில் தொடங்கி கிரிக்கெட் உலகக்கோப்பை வரை இந்தியாவின் பெருமையை, திறமையை உலக அரங்கில் நாம் நிலைநாட்டியுள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர்,
புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் தலா 10 கோடி வீதம் மொத்தம் 300 கோடிக்கு விளையாட்டு திடல் அமைக்க நிதி ஒதுக்க மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளதாகவும் கூறினார். புதுச்சேரியில் தரமான உள்விளையாட்டு அரங்குகள் உள்ளதென்று கூறிய ஆளுநர், அவைகள் முறையாக பராமரிப்பின்றி உள்ளதாகவும் அனைத்து உள்விளையாட்டு அரங்கங்களையும் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். குழந்தைக்கு அந்த ஓடுறது ஸ்டைல் இருக்குல்ல, அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் அந்த ரன்னிங் ஸ்டைல் 2 வயசுலேயே டெவலப் பண்ணிட்டாங்க. நான் கேட்டேன் என்னன்னு, நான் உங்களுக்கு யூனிவர்சிட்டி இதில் எஜுகேஷனில் கொடுக்க தேவையில்லை, நான் ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்ப போகிறேன். அப்போ அந்த இது பேரண்ட்ஸ் அப்பயே டிசைட் பண்ணாங்க தெரியும். ஸோ இப்போ கூட இந்தியாவில் கூட மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டேக்கிங் ஸ்போர்ட்ஸ் அஸ் அ கேரியர் அண்ட் தெர் இஸ் லாட் ஆஃப் மணி அந்த காசுமருக்கு. மன்சுக் மாண்டவியாஜி அவர் தான் மத்திய அரசு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அவர் 2 தடவை வந்தார். இங்கே அவர் சொன்னார், பாண்டிச்சேரியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 10 கோடி ரூபாய் அலாட் பண்ண போகிறேன். இப்போ தான் பட்ஜெட் போயிட்டுருக்கு. 300 கோடி ரூபாய் ஒன்லி டு கிரியேட் ஸ்டேடியம் அண்ட் டெவலப் ஸ்போர்ட்ஸ். அது இல்லாமல் புதுச்சேரியில் a center of excellence in sports and games, center of excellence by Sports Authority of India. அதுவும் ஆரம்பிக்க போகிறாரு. இப்போ இந்த பட்ஜெட் செஷன் முடிஞ்ச உடனே இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன். அது முன்னாடியே சில இந்த வருஷம் ஒரு 30 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா அவர் தந்திருக்காரு கடைசி மார்ச் மாதத்தில். அரிக்கமேட்டில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக தொல்லியல் துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரியை அடுத்த அரியாங்குப்பம் ஆற்றங்கரையில் அரிக்கமேடு அமைந்துள்ளது. இங்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் வாணிபம் நடந்ததற்கான ஆதாரங்கள் அகழாய்வு மூலம் கிடைத்துள்ளன. இந்நிலையில் இந்த இடத்தை பார்வையிட நாள்தோறும் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை தருகின்றனர். ஆனால் அரிக்கமேடு பகுதி திறந்தவெளி மதுக்கூடமாகவும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத இடமாகவும் அடிப்படை வசதிகள் என்றும் காணப்படுகிறது. இதற்கிடையே அரிக்கமேட்டில் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று புதுச்சேரி கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் புதுச்சேரியில் உள்ள இந்திய தொல்லியல் துறைக்கு கடிதம் அனுப்பினார். இதனிடையே சென்னை தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் டாக்டர் பரணிதரன் தலைமையில் புதுச்சேரி மைய அதிகாரி நவேந்திர ரெட்டி மற்றும் அதிகாரிகள் அரிக்கமேட்டில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பை பலப்படுத்துவது தொடர்பாகவும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து அரிக்கமேட்டில் கழிவறை வசதிகள், குடிநீர், மின்சாரம் இணைப்பு வழங்குவது குறித்து இடங்களையும் தேர்வு செய்து அளவீடு பணிகள் நடைபெற்றன. விரைவில் இதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்றும் இந்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் வணிக கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாட்டை போக்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருமண மண்டப உரிமையாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக திருமண மண்டபங்கள், ஹோட்டல்கள், தொழில்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர் சங்க தலைவர் இசைக்கலைவன் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், திருமண மண்டபங்கள், ஹோட்டல்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்கள் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். திருமண மண்டபங்கள் மற்றும் ஹோட்டல்களை நம்பி பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் உள்ளது என்றும், கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு நீடித்தால் மண்டபங்களில் திட்டமிட்டபடி நிகழ்ச்சிகளை நடத்துவதில் சிக்கல் ஏற்படும் என்றும், இது மண்டபங்களின் வருவாயை மட்டும் பாதிக்காமல் அந்த தொழிலை சார்ந்துள்ளவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து தட்டுப்பாடின்றி வணிக சிலிண்டர்கள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,970 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.